அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களுக்கும், அன்பு மாணவ செல்வங்களுக்கும், தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இதுவரைக்கும் நீங்க இயல் 1ல இருந்து 7 வரைக்கும் தனித்தனி காணொளியா இந்த மிகவும் மெல்ல கற்கும் மாணவருக்கான இந்த சிறப்பு நெடுவினா தொகுப்ப பார்த்துட்டு இருந்தீங்க. அதே மாரி லாஸ்ட் காணொளில நான் உங்களுக்கு சொன்னேன். ஒட்டுக்கா வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் மட்டும் தான் எஸ்ன்னு போட்டீங்க. மீதி பேர் வந்து கால் பண்ணி மெசேஜஸ் சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக இந்த பிடிஎஃப் அதாவது பார்த்தீங்கன்னா, புக் பேக்ல இருக்கக்கூடிய நெடுவினாக்கள் வந்து மிகவும் மெல்ல கற்கும் மாணவர்கள் எளிமையா எழுதக்கூடிய வகையில, இப்போ கொஞ்சம் அதில வந்து சில வேலைப்பாடுகள் செஞ்சு, ஒரு 15 பக்கம் உங்களுக்கு இது வரும். அனைத்து வினாக்களுமே இதில அடங்கிடும். எந்த ஒரு வினாக்களும் விட்டு போகல. இத வேணா நீங்க சுருக்கி தர மாரி இருந்தா, நீங்க இன்னும் சுருக்கலாம். இதுக்கான அந்த பிளாக் ஸ்டடி மெத்தேட வந்து நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல வந்து அறிமுகப்படுத்துறேன். பாருங்க இயல் 7 வரைக்குமே ஒரே பிடிஎஃபா உங்களுக்கு குடுத்துருக்கிறேன். இந்த பிடிஎஃப்ப நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நீங்க ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட்டு நான் குடுக்குற அந்த லிங்க் அதாவது இந்த பிடிஎஃப்போட லிங்க்க இந்த காணொளியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம நீங்க அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஒரு 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி, அதுவே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் குடுக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க டவுன்லோட் ஃபோல்டர்ல டவுன்லோட் ஆயிடும். ஓகே. மேலும் நம்பளுடைய இந்த வலைதளத்தில நீங்க கற்றல் கற்பித்தல் சார்ந்த பல வளங்கள பிடிஎஃப்பா நீங்க பெறலாம். அதே மாரி உங்களுடைய கல்வி விதைகள் மிகவும் மெல்ல கற்கும் மாணவர்களுக்காக சிறப்பு இணைய வகுப்ப நேற்றிலிருந்து தொடங்கியிருக்கிறோம். அந்த இணைய வகுப்ப மாணவர்களுக்கு வழங்கி, அவர்களையும் பங்கு பெற உதவுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இப்போ இந்த காணொளிய எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லப் போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க எப்பவுமே நான் சொல்ல வேண்டியது தான். லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. இத மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்களுடைய கல்வி விதைகள் வலையொலி. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க உங்க மொபைல்ல உங்களுக்கு தேவையான குரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதுல www.tamilvidai.com அப்படின்னு என்டர் தட்டிங்கனாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜே பாருங்க. உங்களுக்கு இதுதான் வரும். 10th தமிழ் இயல் 1 to 7 மெல்ல கற்கும் மாணவருக்கான அல்ட்ரா ஈஸி 10 வரிகள் நெடுவினா பிடிஎஃப் டவுன்லோட். அத நீங்க கிளிக் பண்ணலாம். இங்க பாருங்க லோட் மோர் இன்னும் நெறைய பிடிஎஃப்லாம் போட்டுக்கிறோம். நீங்க அத பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்றத பார்த்துடலாம். இத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பாருங்க. முதல்ல உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே இங்க போட்டிருப்பேன். இப்போ பிடிஎஃபா இருக்கிற கொஸ்டின் இங்க அப்படியே போட்டிருப்பேன். நீங்க அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கடைசியா உங்களுக்கு வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். இந்நேரத்துக்கு ஓடி முடிஞ்சிருக்கும். 15 செகண்ட்ஸ் ஃபினிஷ் ஆயிருக்கும். அதில் போயிட்டு ஃபுல்லாக 7 இயலும் அப்படியே பண்ணிக்கிறோம். பாருங்க டவுன்லோட் பட்டன் 15 வினாடிகள் முடிந்த பின் மட்டும் தெரியும். அதனால் நீங்கள் மெதுவாக ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள் டவுன்லோட்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டவுன்லோட் ஃபோல்டரில் இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து மாணவர்களுக்கு இதை கொடுக்கலாம். ஓகே, இப்படி தான் நம்மளுடைய இந்த மிகவும் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான வழிகாட்டியை நீங்கள் பிடிஎஃப் உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்வி விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.